சிந்துவில் நம்ம எதை பற்றி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமாவில் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துருப்போம். பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸு சினிமா சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் பார்த்துருப்போம். இவங்கெல்லாம் பார்த்துட்டு நமக்கும் இந்த மாதிரி ஆகணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஆகணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஆகிறவங்க அப்படிங்கலாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் இன்னும் கஷ்டப்பட்டோ ரொம்ப பயங்கரமான விடாமுயற்சியோட இது பண்ணுறவங்களோ அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையாக அவங்களுக்கு பண்ணுற விஷயத்த பண்ணவங்க. முக்கியமாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த தேர்ந்தெடுத்து பண்ணவங்க. அவங்க தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய லெஜண்ட்ஸு மாஸ்டர்ஸு இந்த மாதிரி ஆகிறாங்க. ஸோ நம்மளும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளாக மாறணும். பெரிய பெரிய ஒரு வித்தையில் நம்ம பெரிய ஆளாகணும். ஒரு விஷயத்தில் நம்ம பயங்கரமான ஆளாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அந்த விஷயத்தை நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அந்த விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு எளிமையாக வரக்கூடிய விஷயமா இருக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது இந்த ரெண்டுமா இருக்கிற விஷயம், இந்த ரெண்டுமா இருக்கிற எளிமையான நமக்கு பிடிச்ச விஷயமா அதை அமையும் போது, இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த எளிமையான விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல, இந்த மாதிரியான எளிமையான விஷயங்களாலேயோ நமக்கு பிடிச்ச விஷயங்களாலேயோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட திறமை நமக்கு எளிமையாக வரதுலேயும் நமக்கு பிடிச்ச விஷயத்துலேயும் தான் இருக்குது. ஸோ நம்ம எளிமையாக நமக்கு வரதுலேயும் நமக்கு பிடிச்ச விஷயத்துலேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா, நம்ம முயற்சி பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகலாம், பெரிய லெஜண்ட் மாதிரி ஆகலாம். அதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நமக்கு எளிமையாக வரக்கூடிய விஷயங்கள், நமக்கு பிடிச்ச விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பயிற்சி பண்ணால் போதும். ஸோ பாய். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வலி நிறைஞ்சி ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களோட திறமெல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. உங்களோட வேகம் குறையும், உங்களோட வெறித்தனம் அதிகமாயிரும், உங்களோட வேகம் குறையும், உங்களோட திறமை லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பாய்.